NCERT Exemplar electric charge and fields in the chapter 25th question. Okay, இதை பார்ப்போம் எப்படி சால்வ் பண்றதுன்னு. 5 charges Q are placed at the corners of a regular pentagon of side A. எல்லாமே A என்ற side. Okay. Pentagon 5 sides. 1 2 3 4 5 side pentagon. Okay. Each side is A. What will be the electric field at order point electric field என்ன? The centers of the pentagon centers of the pentagon. அப்ப எல்லா pentagon ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அந்த பாயிண்ட்க்கு. ஓகே. What will be the electric field at O at the center of the pentagon பார்த்தேன்னா resultant electric field will be equal to நம்ம electric field due to A plus electric field due to B, electric field due to C, electric field due to D, electric field due to E. There are 5 electric field. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று வந்து எல்லாமே யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைப்போம், எல்லாமே அவுட்வேர்டாக இருக்கும், எல்லாம் பேலன்ஸ் ஆகி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. இதுதான் இதோடைய கன்க்ளூஷன். The resultant electric field at the center of the pentagon is 0 is the answer. எல்லாம் கேன்சல் ஆயிரும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. அடுத்தது பார்ப்போம். What will be the electric field at O? Charge from one of the corners A is removed. இது எப்படி இதை சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். A ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்போ அங்கே 0 ஆயிரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு remaining electric field will be EA இல்லாமல் மற்றதெல்லாம் வரும். EB plus EC plus ED plus EE. அப்போ நம்ம இதில் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். this is 0. அப்போ இதில் EA நம்முடைய வேல்யூ அப்போ ப்ளஸ் இதில் EA மட்டும் இல்லை, மற்றெல்லாம் இருக்கு, இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. அப்போ நமக்கு வேண்டியது EA இஸ் E0 என்னவா இருந்திருக்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் இந்த டேர்மில் இந்த EA மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EA தானே. இது புரியுதான்னு பாருங்க. இப்போ இன்னொரு தடவை சொல்றேன், கவனமாக கவனிங்க. ரிசல்டன்ட் இஸ் ஆல் 5. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. இப்போ இது இல்லை, ரிமைனிங் இருக்கு. அப்போ இந்த EAவை அடுத்த சைடு கொண்டு போயிடலாம்ல, மைனஸ் EA ஆயிரும்ல. அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நவ் இஸ் மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் A. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் டியூ டு A வில் பி, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் O டியூ டு A இஸ் என்ன ஃபார்முலா? Q டிவைடட் பை 4 pi எப்சிலான் நாட் R. இதோடைய டைரக்ஷன் வேணா நம்ம சொல்லலாம். எனிவே எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இதான் வேல்யூ, இதோடைய டிஸ்டன்ஸ் R. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் A இந்த மைனஸ் சைன் போடுறதுனால டைரக்ஷன் தான் இதில் இம்பார்ட்டண்டே ஒழிய மேக்னிடியூடை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இதுதான் டைரக்ஷன் ஆஃப் EAவாக இருக்கும். ஏன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் A ஃபார்முலா, இங்கே ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா டியூ டு திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இட் வில் பி ரிப்பல்டுனோ, அப்போ இப்படி இருந்திருக்கும். டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் A வில் பி இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா திஸ் வில் ரிப்பல் இந்த டைரக்ஷன்லேருந்து. இன்னொரு தடவை சொல்கிறேன், இன்னொரு தடவை கிளியராக சொல்லிடுறேன். இப்போ டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் A இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். இதான் EA உடைய டைரக்ஷனாக இருக்கும். மைனஸ் சைன் மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். இதான் அந்த வென் ஒன் இஸ் ரிமூவ் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ தான். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ கிளியராக இருக்கீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொருக்கா சொல்கிறேன், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் வச்சா 0. இப்போ 1 ரிமூவ் பண்ணால்
அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதாக தான் இருக்கும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ தான் அதுவும். நெட்டுன்னா மொத்தம் இந்த 4 சேர்ந்தா மைனஸ் இஏக்கு ஈக்குவல். அதோடைய டைரக்ஷன் மட்டும்தான் இப்படி இருந்திருக்கும், இஏவுடைய டைரக்ஷன். ஓகே, வாட் வில் பி த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஓ if the charge q at A is replaced by minus q. இப்போ இதே போல தான், இதே கான்செப்ட். ஸோ அந்த இதை ரிசல்டன்ட் டேஷ்னு வச்சுக்கலாமா? இப்போ இந்த இடத்துல இஏக்கு பல மைனஸ் இஏன்னு வரும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றதெல்லாம் சேம் தான். ப்ளஸ் இபி ப்ளஸ் இக்யூ இசி ப்ளஸ் இடி ப்ளஸ் இ, எல்லாம் வெக்டார், எல்லாம் வெக்டார் ஃபேக்டர்ஸ். ஓகே, எல்லாம் வெக்டார் தான். இப்போ இது ரிசல்டன்ட் 0 கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும் இந்த டேர்ம் ரிசல்டன்ட் 0 தானே, ப்ளஸ் இ. இப்போ என்ன பண்ண போறோம்னா ப்ளஸ் இஆர். இஆர்னா எல்லாம் சேர்ந்தது. அதில் நான் எதை ரிமூவ் பண்ணி ஆகணும்? இஏவை ரிமூவ் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஐ வாண்டட் டு ஃபைண்ட் திஸ். இதுதான் எனக்கு வேண்டியது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை ஆட் இதோட ஆட் பண்ணால் திஸ் இஸ் 0. ஆனால் இந்த இஏ இதிலேருந்து ரிமூவ் பண்ணால் தானே நமக்கு வேண்டிய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். ஸோ ஐ வாண்ட் இஆர் மைனஸ் இஏன்னு ஒரு டேர்மை போட்டால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, திஸ் டேர்ம் இஸ் 0, ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆயிரும். இஆர் 0. அதில் என்ன இப்படி சொல்லுவோமே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறேன். இந்த டேர்மோட இஏவை கூட்டி இஏவை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா வேல்யூ மாறாதுல்ல. இந்த டேர்மோட இஏவை கூட்டி இந்த டேர்ம் என்னது அப்போ? 0 தானே. அப்போ வாட் வில் பி த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட்? மைனஸ் 2EA. முடிஞ்சு போச்சு. வாட் வில் பி த ரிசல்டன்ட் வேல்யூ? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா போதும்ல, அதானே ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ நியூ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 2 into Q by 4 pi epsilon naught R squared. முடிஞ்சு போச்சு. இதுதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பாயிண்ட். இதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இதாக இருந்திருக்கும், ஆனால் 2 times ஏவா இருந்திருக்கும். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த. இதை கொஞ்சம் புரிஞ்சு செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி மைனஸ் இஏ தான். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி இதில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டாக மைனஸ் இஏ மற்ற இது வரைக்கும் இருந்திருக்கும், மற்ற 4 எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புதுசாக ஒரு இஏ ஆட் பண்ணி மைனஸ் பண்ண அந்த வேல்யூ மாறப்போதில்லை. திஸ் வில் பிகம் 0, minus 2A ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.